அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பஞ்சாயத்து, நீங்கள் இந்த பதிவை கேட்குறவங்க யாராக இருந்தாலும், எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும், உங்களுடைய பிடிஓ அல்லது பஞ்சாயத்து செக்ரட்டரி கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஓடைகள் அல்லது கால்வாய்கள் இதில் எங்கேயாவது தூர்ந்து போயிருக்கா, தண்ணீர் போக முடியாத வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த எந்த இடம்னு கரெக்டாக அவங்கள்ட்ட சொல்லலாம். அல்லது எந்த இடத்துல தடுப்பணை கட்டுனா உங்களுக்கு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பகுதி விவசாயிகள் எல்லாருக்குமே ரொம்ப பலன் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பொதுவாக அந்த இடத்த தேர்வு பண்ணுறது எப்படி அப்படின்னா, உங்களுடைய நிலம் எங்கே இருக்கோ கரெக்டாக அந்த இடத்துல தோண்டுனா உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு இருக்குது, மேற்கு இருக்குது. கிழக்கு மேடு, மேற்கு பள்ளம்னு வைங்க. உங்கள் தோட்டத்துக்கு தண்ணி கிடைக்கும்னா உங்கள் தோட்டத்தை ஒட்டி தடுப்பணை போட்டால் உங்களுக்கு பலன் கிடைக்காது. உங்கள் தோட்டத்தை விட்டு மேடான இடத்துல போடணும், மேட்டுப்பகுதியில் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி போடணும். அப்போ தான் கீழே இறங்குற தண்ணீர் இப்படி பரவி பலன் கொடுக்கும். அப்போ எந்த இடத்துல போட்டால் உங்கள் எல்லாருக்கும், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருக்கும் குறைந்தபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க விவசாயிகளுக்கு பலன் தரணுன்றதுக்கு இந்த இடத்துல அமைச்சா நல்லா இருக்கும்னு எங்கே தோணுதோ அங்கே தடுப்பணை அமைக்க சொல்லி ஒரு விண்ணப்பத்தை உங்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரிகிட்ட கொடுக்கலாம், அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுக்கலாம். ஓடைகள் சரியாகிறது கொடுக்கணும், தடுப்பணை கட்ட சொல்லணும், குளங்கள் தூர்ந்து போயிருந்தால் அதை பண்ணணும், கழிங்கு வாய்க்கால்கள், கழிவுநீர் போகக்கூடிய வாய்க்காலோ அல்லது மெயின் கலிங்கோ கீழே ஓட்டை விழுந்திருந்தாலோ சிமெண்ட் உடஞ்சிருந்தாலோ தண்ணீர் தேங்கி நிற்காத மாதிரி அமைப்பு இருந்தாலோ இந்த செய்திகளெல்லாம் பஞ்சாயத்துக்கு தெரியப்படுத்தணும். அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஓடை ஒருத்தரோட பட்டா நிலத்துக்குள்ளே போகுது, பட்டா நிலம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல சுற்றுச்சுவர் கட்டி கொடுக்கணும், வாய்க்கால் வேறு பக்கம் திரும்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருந்தாலும் அதையும் அவங்களுக்கு தகவல் சொல்லணும். ஏதாவது ஒரு குளம் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தால், எந்த குளம்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோ அதை குறித்த விபரம் அவங்களுக்கு சொல்லப்படணும். மலையடிவார பகுதிகளில் ஏற்கனவே பல்வேறு துறைகள் மூலம் செஞ்சு கொடுக்கப்பட்ட கசிவுநீர் குட்டைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது பலன் கொடுக்காமல் இருந்தாலோ அல்லது தூர்ந்து போயிருந்தாலோ அந்த விபரங்களை அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அதே மாதிரி ஓடைகளில் எங்கேயாவது தாவர கழிவுகள், முக்கியமாக இந்த தென்னை மரத்தை தோண்டிட்டு அதோட அடிப்பகுதியை கொண்டு போய் ஓடைக்குள்ளே போட்டு வைக்கிறது, தண்ணி போகிற பாதையை தடுக்கிறது, அல்லது எங்கேயாவது மணல் அதிகமாக அளவுக்கு மீறி அள்ளுனதுனால தண்ணி போகாமல் தேங்கி நிற்கிறது, ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறது, இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்தால், அதே மாதிரி பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக ஓடையை உடச்சி அந்த தோட்டத்துக்கு போகிறதுக்காக உடச்சிருப்பாங்க, அந்த உடச்ச இடம் பள்ளமாயிடும். அப்போ தண்ணி வரும்போது தண்ணி இதில் போகாமல் வளைஞ்சு எங்கே தோண்டுனாங்களோ அந்த வழியாக போய் அடுத்தவங்க தோட்டத்தை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குறைபாடுகள் எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி முடிஞ்சவங்க, இந்த பதிவை கேட்குறவங்க ஒன்று நீங்கள் செய்யுங்க, அல்லது யார் செய்வாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி செய்ய வைங்க. ஏதோ ஒரு வழியில் இதை அரசாங்கத்திட்ட கொடுத்து இதை செய்ய வச்சா தான் நமக்கு இனி வரக்கூடிய காலத்தில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் மழையில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியை தேக்கி வச்சு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணீர், பயன்படுத்த தண்ணீர், கால்நடைகளுக்கான தண்ணீர் ஒரு உறுதியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். மழைக்கு முன்னாடி செய்யணுங்க இந்த வேலையெல்லாம். வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடி செய்யணும். நமக்கு இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் இருக்குது. இந்த மாதங்களில் இந்த காரியத்தை செஞ்சு நம்ம சரி பண்ணிக்கிட்டால் தான் அந்த காலத்தில் முறையான தண்ணீர் நின்று நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுவும் சொல்லாமல் நம்ம காலம் தாழ்த்திட்டோம் அப்படின்னா மழை நேரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட துறைக்காரங்க கட்டித்தர மாட்டாங்க, அந்த நேரத்தில் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் திருப்பி 1 வருஷம் வெயிட் பண்ணணும், அடுத்த மழைக்காக வெயிட் பண்ணணும். அதனால் இந்த பதிவை கேட்குற நீங்கள் இந்த நேரத்தில் தயவுசெய்து உங்களுடைய பஞ்சாயத்தை ஆய்வு செய்து ஒரு தனியாகவோ குழுவினராகவோ ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள்
அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும். மீண்டும் சந்திப்போம்.